இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பேனர் டிசைன் பண்ணோம். அது வந்து மற்ற பேனர் மாதிரி ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு யூனிக் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான பேக்ரவுண்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் கூகுள்லேருந்து மெட்டல் டெக்ஸ்சர் அப்படின்ற ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் அந்த மாதிரி நிறைய இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இமேஜை நான் பேக்ரவுண்டாக வச்சு அந்த இமேஜை இந்த 20x10 சைஸில் நான் பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை லெஃப்ட் சைடில் பொசிஷனில் வச்சிடணும். எப்பவுமே வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் சைஸாக போகிறத விட்டுட்டு ஒரு முக்கால் சைஸ் ஃபோட்டோவா இல்லை ஆஃப் சைஸ் ஃபோட்டோவா பொசிஷன் வச்சிங்கன்னா பேனர் பார்க்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் பிரிண்டில். ஏன்னா நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் போட்டு அதை பிரிண்ட் போட்டு பேனர் மேலே ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கால் சைஸ் ஃபோட்டோவாவோ இல்லை ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோவாவோ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பேனர் பார்த்துக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தாலும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்ற போகிறேன். அதுக்காக Ctrl+Shift+Uவில் கொடுத்துக்கிறேன். ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றோம்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த பேனர் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், கொஞ்சம் தனித்துவமாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த பேக்ரவுண்டுக்கு கிரேவும் இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்க பிளாக், அதாவது பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவில் இருக்க பிளாக்கை நான் அதிகம் பண்ணுறதுக்கு லெவல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், Ctrl+L. ஓகேங்களா? அதில் இருக்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பிளாக், அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்க லேயரோட இருக்கிற பிளாக்கை நான் அதிகமாக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணி கீழே இருந்து நியூ லேயரை க்ரியேட் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேக் சைடில் ஒரு பிளாக் கலரை ரைஸ் பண்ணிக்கிறேன். எதனால் இந்த பிளாக் கலர் ரைஸ் பண்ணிக்கிறேன்னா, பேக்ரவுண்டில் இருந்து பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக, ஹைலைட்டாக தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்சு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் நியூ லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து கார்னரில், லெஃப்ட் சைட் கார்னரில் மேலேருந்து கீழே நான் இன்னொரு கலரை ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளெண்ட் மோடில் ஷிஃப்ட்டு குறித்து மைனஸ் கொடுக்குற இந்த மாதிரி பிளெண்ட் மோடில் இந்த கலர்ன்ற பிளெண்ட் மோடை சூஸ் பண்ணி அங்கே மட்டும் தனியாக ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் Ctrl+Shift+N நியூ லேயரை க்ரியேட் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி ஒரு லைட் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி லைட் எஃபெக்ட்டுக்கான ஆரஞ்சு அண்ட் எல்லோ நான் கொடுத்துட்டு இதில் வந்து பிளெண்ட் மோடில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவுக்கு சுற்றி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்ததுக்கு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் Ctrl+Shift+N நியூ லேயரை க்ரியேட் பண்ணி எடிட்டில் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு 7 பிக்சல் வச்சுக்கிறேன்.
பிக்சல் வச்சுட்டு எல்லோ கொஞ்சம் ஆரஞ்சு கலந்து எல்லோவாக இருக்கிற மாதிரி வச்சு, ஆல்ரெடி 7 வச்சது பெருசாக தெரில, ஸோ 10 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்சைடு ஓகேங்களா வச்சுட்டு ஓகேன்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ சுற்றி ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்ட்ரோக்கு வந்து ஓவர்லேன்ற பிளெண்ட் மோட கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவுக்கு சுற்றி ஒரு க்ளோ அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா. அண்டு இப்போ இம்பேக்ட் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி வெட்டிங்கிற வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேப்ஸ் லாக் பண்ண மாட்டிக்கிறேன். நான் ஏன் இம்பேக்ட் ஃபாண்ட்டை ரெஃபர் பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டுக்கு நம்ம அதாவது ஒரு லேயருக்கு வேண்டி கொடுக்குற பேக்ரவுண்டுக்கு ஒரு லெட்டர் வந்து போல்டாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் போல்டாக இருக்கிறது லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது இம்பேக்ட் தான். அதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த வெட்டிங் டெக்ஸ்ட்டை பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி அனுப்புகிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் பிளெண்ட் மோடில் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொஞ்சம் ஒரு ஆப்ஸ் இன்னமும் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சன்லைட் எஃபெக்ட், அதாவது க்ளோ எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சர்க்கிள் M2 யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு பிளாக்கை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஆரஞ்சு கலரான ஒரு டாட் சிங்கிள் கிளிக் மூலிமா ஒரே ஒரு கிளிக் கொடுத்து கலரை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணி திருப்பி லைட்டாக இருக்க ஆரஞ்சு கொடுத்துட்டு இன்னொரு டாட்டை கொடுத்து இன்னொரு கலர் அது மேலே போடுறேன். அதுக்கப்புறம் எல்லோ அந்த ப்ரஷ்ஷோட சின்ன சைஸாக கொடுத்து எல்லோவையும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ரொம்பவும் சின்ன ப்ரஷ்ஷை வச்சு ஒரு டாட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட்டு, அதாவது ஒரு க்ளோ எஃபெக்ட் உள்ள ஒரு லேயர் ரெடி. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்கான பிளேஸில் வச்சிங்கன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சுற்றி ஒரு 2 இடத்துலையும் ஒரு 3 இடத்துலையும் பொண்ணு மாப்பிள்ளைய மேலே படுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எனக்கு இது போதுமானு தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்பவும் கொச்சன்னு கொடுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் டைப் பண்ணுற நேரம். ஆல்ரெடி நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பேரெல்லாம் வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரை தூக்கி அதில் வைக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ கரெக்டான பொசிஷனில் எடுத்து வந்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு மாப்பிளோட பேரும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும்ல, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை நான் இந்த பேக்ரவுண்டை வந்து நான் வந்து pngwing.com அப்படின்ற ஒரு .comல தான் டவுன்லோடே பண்ணேன். ஸோ இதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் U கொடுக்கறது மூலிமா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் லேயரை பின்னாடி அனுப்பிடுறேன்.
ஓகேவா? லேயர் பின்னாடி வந்ததுக்கப்புறம் blend மோடில் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை டார்க்கன் லீனியன் பன் அப்படின்ற ஒரு கலர் கொடுத்துட்டு அதை நாங்கள் வச்சிடுறேன். இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட பேரும் டேட்டும் என்ன கண்டென்ட்ன்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பேனர் போடுறவங்களோட ஃபோட்டோ அதை வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கொயராக ஒரு 6 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன் ஷேப் ஃபோட்டோ போடுறதுக்காக. ஸோ இப்போ ஃபோட்டோ வைக்கிறதுக்கு நான் ஒரு 6 பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸை நான் இப்படியே விடலாம், இல்லை இந்த வச்ச பாக்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ஆல்ட்டு கண்ட்ரோலையும் பிடிச்சி ஓகேங்களா. இப்போ என் கையில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ன்ற 3 பட்டனையும் நான் ஹோல்டு பண்ணி ப்ரஷ்ஷில் ஒரு கார்னரை மட்டும் நான் அப்சைட் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து நார்மல் வியூவாக இல்லாமல் ஒரு பக்கம் உள்வாங்கின வியூவாக எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கூட கொஞ்சம் ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி கூட கொஞ்சம் ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஷேடோ கொடுக்கறதுனால கொஞ்சம் ஃபோட்டோ ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக ஓகேவா. இப்போ இதிலேருந்து ஃபோட்டோ நம்ம அடிக்க வச்சோன்னா இந்த பேனர் கம்ப்ளீட்டாக ஓவர். இங்கே இருக்க இந்த கேப்புக்கு ஒரு ஃபோட்டோ என்ன தனியாக போகணும் பெருசாக போனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இல்லை இதுமே கொண்டு இன்னும் வேறு என்னாச்சும் எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேக்ரவுண்ட் டிப்ஸ் எனக்கு பேனர் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஐடியா வரல. ஸோ என்னாச்சும் கொஞ்சம் அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுங்கன்னா டக்குன்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேனர் பண்ணுறவங்க, இந்த ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கவங்க, எனக்கு இந்த பேனர் பண்ணி வரலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு பேக்ரவுண்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.